வணக்கம். பிசினஸ் பண்ற நெறைய பேருக்கு இந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, குறிப்பா இந்த ஜிஎஸ்டிஆர் 3B ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கு இல்லையா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு இத பத்தி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க. மாசா மாசம் இத்தன ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸ பாக்கும்போது யாருக்கு தான் தல சுத்தாது? ஆனா ஒண்ணு, நம்ம பிசினஸ எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போனோம்னா, இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். வாங்க, இந்த குழப்பத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிரலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். அப்படின்னா என்ன இந்த ஜிஎஸ்டிஆர் 3B? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதாங்க உங்க ஜிஎஸ்டி பேமெண்ட் ரிட்டர்ன். அதாவது ஒரு மாசத்துக்கோ இல்ல ஒரு காலாண்டுக்கோ நீங்க கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்ற ஒரு சின்ன சம்மரி ரிப்போர்ட் தான் இது. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஜிஎஸ்டிஆர் 3Bனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் யார் யாரு எப்போ இத ஃபைல் பண்ணணும்னு பாப்போம். இது ஏன் இவ்ளோ முக்கியம்? ஒருவேளை லேட் ஆனா என்ன ஆகும்? கடைசியா இதை எப்படி கரெக்டா பண்றதுன்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி வாங்க முதல்ல ஆரம்பிப்போம். இந்த ஜிஎஸ்டிஆர் 3B ஃபார்ம்குள்ள நிஜமாவே என்னதான் இருக்கு? கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 மாதிரி ஒவ்வொரு இன்வாய்ஸா லிஸ்ட் போட தேவையில்லை. இது ஒரு ஓவரால் சம்மரி. அதாவது உங்க மொத்த சேல்ஸ் எவ்வளவு, பர்ச்சேஸ் பண்ணதுல இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அதாவது ஐடிசி எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் போக கடைசியா நீங்க கட்ட வேண்டிய நெட் ஜிஎஸ்டி எவ்வளவு, இது எல்லாத்தையும் நீங்களே டிக்ளேர் பண்ற ஒரு ஃபார்ம் தான் இந்த ஜிஎஸ்டிஆர் 3B. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு வரோம். அதாவது பிராக்டிக்கலா யார் இத ஃபைல் பண்ணணும், எப்போ ஃபைல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க ஒரு ரெகுலர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயரா இருந்தா கண்டிப்பா ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணியே ஆகணும். ஆனா ஒருவேளை நீங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது. நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி கன்ஃபியூஷன் ஓவர். டெட்லைன் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க மாசம் ஃபைல் பண்றவரா இருந்தா அடுத்த மாசம் 20ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஒருவேளை நீங்க QRMP ஸ்கீம்ல குவார்ட்டர்லி ஃபைல் பண்றீங்கன்னா குவார்ட்டர் முடிஞ்ச அடுத்த மாசம் 22 இல்லனா 24ஆம் தேதி. இந்த தேதிகளை மறக்காம உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. சரி, எதுக்கு இந்த ஒரு ஃபார்ம்க்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இது வெறும் ஒரு ஃபார்ம் கிடையாது. இதுதான் மொத்த ஜிஎஸ்டி சிஸ்டத்தோட அஸ்திவாரம். கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கரெக்டா போய் சேருதான்னு ட்ராக் பண்றதுக்கு இதுதான் மெயின் டூல். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற ஜிஎஸ்டியை கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் கட்டுறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஜிஎஸ்டிஆர் 3B. இது வெறும் ரிப்போர்ட் சப்மிட் பண்றது இல்ல, ஆக்சுவலா நீங்க உங்க வரிய கட்டுறீங்க. அதுதான் இது. அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணலனா என்ன ஆகும்? இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஒன்னு தப்பானா எல்லாமே தப்பாகும். அடுத்த மாசத்துக்கான ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண முடியாது. பொருளை அனுப்புறதுக்கு இ-வே பில் ஜெனரேட் பண்ண முடியாது. லேட் ஃபீஸ், வட்டி எல்லாம் ஏறிட்டே போகும். மொத்தத்துல உங்க பிசினஸ் ஆபரேஷன்ஸே நின்னு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சிக்கல்கள்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு தான் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் நாதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போறாங்க. அவங்க இந்த ஃபைலிங், டெட்லைன் எல்லாத்தையும் கரெக்டா பார்த்துப்பாங்க. அப்போ நீங்க உங்க பிசினஸை வளர்க்கறதுல மட்டும் முழுசா கவனம் செலுத்தலாம். இப்போ பண சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வருவோம். இந்த ஜிஎஸ்டிஆர் 3Bயை லேட்டா ஃபைல் பண்ணா உங்க பாக்கெட்ல இருந்து எவ்வளோ பணம் போகும்னு பார்க்கலாமா? ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தானே அப்படின்னு ஈஸியா நினைக்காதீங்க. இதுவே ஒரு மாசம் ஆச்சுன்னா 1500 ரூபாய் ஆயிடும். சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி தான். நீங்க லேட் பண்ண இந்த பெனால்ட்டி ஏறிட்டே தான் போகும். இதுவே நில் ரிட்டர்ன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபாய். இந்த லேட் ஃபீ மட்டும் இல்ல, அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் தொகைக்கு வருஷத்துக்கு 18% வட்டி கட்டணும். யோசிச்சு பாருங்க, 18% இன்ட்ரெஸ்ட். இது உங்க லாபத்துல ஒரு பெரிய பங்கு அப்படியே எடுத்துடும். இங்க ஒரு சிம்பிள் கணக்க பாருங்க. நீங்க சேல்ஸ் மூலமா 1 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றீங்க. உங்க பர்ச்சேஸ்ல உங்களுக்கு 70,000 ரூபாய் ஐடிசி கிடைக்குது. அப்போ 1 லட்சத்துல இருந்து 70,000 கழிச்சா பாக்கி 30,000 ரூபாய் தான் நீங்க நெட்டா கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இந்த கணக்க காட்டி பணத்தை கட்டுறது தான் ஜிஎஸ்டிஆர் 3Bயோட வேலை. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்ததுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அடுத்து நீங்க என்ன செய்யணும்னு இப்ப நான் தெளிவா சொல்றேன், கேளுங்க. இதை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு ஒரே ஒரு கோல்டன் ரூல் தான் இருக்கு. டைமுக்கு ஃபைல் பண்ணணும், எவ்ரி டைம் ஃபைல் பண்ணணும். அவ்வளவுதான். இங்க ஒரு சின்ன செக்லிஸ்ட் இருக்கு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 1, நீங்க மந்த்லியா இல்ல குவார்ட்டர்லியான்னு தெரிஞ்சுக்கோங்க. 2, உங்க டியூ டேட்டை மார்க் பண்ணி வைங்க. 3, உங்க டாக்ஸை கரெக்டா கணக்கு பண்ணுங்க. 4, கடைசி நிமிஷம் வரை வெயிட் பண்ணாம டெட்லைனுக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணி பே பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜிஎஸ்டி ஃபைலிங் சிக்கல்கள் எல்லாம் உங்க பிசினஸ் வளர்ச்சியை ஒருபோதும் தடுக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாம நிபுணத்துவம் வாய்ந்த ஜிஎஸ்டி சர்வீஸ் வேணும்னா கூப்பிடுங்க. உங்க ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட எல்லா டென்ஷனையும் அவங்க பார்த்துப்பாங்க.